வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சூர்யா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்து வெளியில் செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆப்கானில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள தாலிபான்களுடன் நட்புறவுக்கு தயார், சீனா அறிவிப்பு. ஆகம விதிகளின்படி அர்ச்சகர்களை நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்ற பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவை, தஞ்சை உட்பட 18 மாவட்டங்களில் தொற்று விழுக்காடு அதிகரிப்பு. கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் தகவல். பிறந்த நாளை ஒட்டி தமக்கென பிரார்த்தனை செய்யாமல் தமிழக மக்களுக்காக பிரார்த்திக்குமாறு கழகத்தினருக்கு சின்னம்மா வேண்டுகோள். ஏழை மக்களுக்கு முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்றும் கழக தொண்டருடனான தொலைபேசி உரையாடலில் அறிவுறுத்தல். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குபவர்களை உற்சாகப்படுத்த காவல்துறை சார்பில் நடவடிக்கை. காவல்துறை கூடுதல் டிஜிபி தகவல். திருச்சியில் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 2 கொரோனா தொற்று. மாணவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை தனிமைப்படுத்த அறிவுறுத்தல். கரூரில் இடுகாட்டு பாதை ஆக்கிரமிப்பு விவகாரம். போராட்டத்தின் போதே ஒருவர் உயிரிழந்ததால் திடீர் பதற்றம். இந்தியாவில் கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4.5 லட்சத்தை தாண்டியது. மொத்த பாதிப்பு 3,22,00,000 கடந்திருப்பதாக மத்திய அரசு தகவல். கொரோனா 2ஆம் அலையை போன்று 3ஆம் அலை மோசமாக இருக்காது என டெல்லி எய்ம்ஸ் இயக்குநர் தகவல். மரணத்தில் இருந்து தடுப்பூசி காப்பாற்றும் என கருத்து. காபூல் விமான நிலையம் மூடப்பட்டதால் ஆப்கானிலிருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதில் சிக்கல். காபூல் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் ரத்து. தாலிபான்கள் கை ஓங்கி இருப்பதால் காபூலை விட்டு வெளியேற துடிக்கும் பொதுமக்கள். விமான நிலையத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமது பிறந்தநாளை ஏழை மக்களுக்கு உதவி செய்து அந்தந்த பகுதியிலேயே நடத்தினால் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்றும், தனக்காக மட்டுமில்லாமல் தமிழக மக்களுக்காகவும் ஆலயங்களில் பிரார்த்தனை செய்யுமாறும் தொலைபேசியில் உரையாடிய தொண்டரிடம் தியாக தலைவி சின்னம்மா தெரிவித்துள்ளார். தியாக தலைவி சின்னம்மா தூத்துக்குடியைச் சேர்ந்த கழக தொண்டர் திரு ரூபம் வேலவனுடன் தொலைபேசியில் உரையாடினார். கொரோனா கட்டுப்பாடுகளை நாம் மதித்து நடக்க வேண்டும் என்றும், அதன் மூலம் கொரோனா தொற்று குறைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். நல்லா இருக்கேன் வேலவன், நீங்க நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சரி சரி. இல்லை, லாக்டவுன் டைமாக இருக்கு, அதனால நீங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் வசிக்கிற இடங்கள்லையே நீங்கள் பூஜை பண்ணுங்க. அது எனக்காக தனியாக வேண்டி பண்ண வேணாம், தமிழக மக்களுக்காகவும் சேர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை ஏழைங்களுக்கு செய்யுங்கப்பா. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். கொடுங்க கொடுங்க, செய்யுங்க, நல்லதுதான். சரிங்க 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 சரிங்க, நல்லபடியா செய்யுங்க. ஆமாங்க ஆமாங்க, பார்த்தேன். சரி, அதாவது தொண்டர்கள் தான் எனக்கு துணையா அம்மா விட்டுட்டு போயிருக்காங்க. நிச்சயமா நல்லா நடக்கும். ஆமாங்க ஆமாம், அதனால தான் நான் இப்போ அம்மாவோட இருந்து செஞ்சுருக்கேன். அதனால தான் நான் அது எனக்கு மனசு வரலை. அதனால தான் நீங்கள்லாம் ஆசைப்படுறவங்க நீங்கள் உங்கள் பகுதியிலே செய்யுங்க. அது ஒரு ஏழைங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க, அதுதான் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறத சொல்லணும் தான். கண்டிப்பா இல்ல அப்படிதான். ஏன்னா லாக்டவுன் டைமா தான் இருக்குது.
ஆமாம் எல்லாருமே அங்க வந்துட்டு ஆமாம். இங்கே வந்து லாக்டவுனை நம்ம மதிக்கணும். கண்டிப்பா அதனால கொரோனா வந்து குறையணும், எல்லாருடைய வாழ்க்கையும் நல்ல நிலைக்கு வரணும். அதுதான் எனக்கு முக்கியம். கண்டிப்பா அதனால அவங்கவுங்க பகுதியிலேயே இருந்து கண்டிப்பாமா எனக்கு செஞ்சாவே அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. சந்தோஷமா. நீங்க எல்லாம் ஃப்ரீயானவனே எங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்புமா. நிச்சயமா நிச்சயமா. வாங்க வாங்க வாங்க. கட்சிக்காரங்க எங்களுக்கு ஒரு 10-20 பேர் கொஞ்சம் பெரியவங்க உங்களை பார்க்கணும். சரி சரி, கட்டாயம் நான் பார்க்குறேன். அது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நிச்சயமா நாங்க நிச்சயம். நல்லபடியா பண்ணிக்கிறோம்மா. சரிங்க சரிங்க. உங்களை எல்லாம் வாழ்த்துறதுக்கு எங்களுக்கு வயசு இல்லம்மா. இல்லை இல்லை இல்லை. பணிஞ்சு வணங்கிக்கிறோம்மா. சரி சரி சரி. ஆமா, இந்த இதுல வால் போஸ்ட் அம்மா அதெல்லாம் கேட்காமலே அடிச்சிருக்கிறான். அப்படியா? சரி 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 சரி. 5வது அத்தியாயம் தான் அம்மா. சரிங்க அதே சரி. மாதிரி அண்ணாதிமுகவின் 3வது தலைமுறை நீங்க தான்மா. சரி சரி, அது தொண்டர்களோட விருப்பம் இது. ஆமா. அதனால அது சந்தோஷம் தான். சந்தோஷமா இருக்குமா. நாங்க சிம்பிளா பண்றோமா. சரிங்க சரி. நல்லா இருக்கணுமா. எங்களை மாதிரி தொண்டர்களை காக்கிறதுக்கு நீங்க நீரோடி இது பண்ணணுமா. எல்லாம் இறைவனை நாங்க வேண்டிக்கிறோமா. சரிப்பா, நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. நன்றிமா. வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா. சரி ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆஃபீஸ் வந்துட்டோம்மா. சரிங்க சார். சொல்லிடுறோம்மா. சொல்லிடுங்க. நன்றிமா. நன்றி. உடல்நிலை பார்த்தாங்கம்மா. சரி நன்றி. நன்றிமா. தேங்க்யூ. தேங்க்யூ. தியாகத்தலைவி சின்னம்மாவின் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் பல்வேறு பகுதிகளில் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த கழகத்தினர் சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். தியாகத்தலைவி சின்னம்மா பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்து சென்னையில் தீநகர், ராயப்பேட்டை, அடையாறு உள்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. நாளை நமதை தமிழகத்தின் எதிர்பார்ப்பே அஇஅதிமுகவை சின்னம்மா தலைமையேற்று வழிநடத்தினால் மட்டுமே வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் எம்பி தேர்தலில் அதிமுக வெற்றி பெற முடியும் போன்ற வாசகங்கள் சுவரொட்டிகளில் இடம்பெற்றுள்ளன. தியாகத்தலைவி சின்னம்மாவின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திட்டமிட்டு அதற்கான பணிகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. நியாய விலைக் கடைக்கு நேரில் செல்ல முடியாத முதியவர்கள் நியாய விலைக் கடை அதிகாரிகளிடம் கடிதம் வழங்கி மாற்று நபர்கள் மூலம் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நியாய விலைக் கடை தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ் எழுப்பிய கேள்விக்கு பதில் தந்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி, கைரேகை மூலம் ரேஷன் பொருட்கள் வாங்குவது ஒரே நாடு ஒரே ரேஷன் என்னும் மத்திய அரசுடைய திட்டத்தின் கீழ் வருவதாகவும், கடந்த ஆட்சி காலத்திலேயே நடைமுறைக்கு வந்த இம்முறையை 99% பின்பற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, நியாய விலைக் கடைக்கு நேரில் செல்ல இயலாத முதியவர்கள் நியாய விலைக் கடை அதிகாரிகளிடம் கடிதம் வழங்கி மாற்று நபர் மூலம் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தார். தமிழகத்தில் கோவை, தஞ்சை உட்பட 18 மாவட்டங்களில் கொரோனா தொற்று விழுக்காடு அதிகமாக உள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வகுப்புகள் துவங்கிய நிலையில் சென்னை ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் சுகாதாரத்துறை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 2 வாரங்களாக தமிழகத்தில் கொரோனா தொற்று 2000க்கும் குறைவாக உள்ளதாகவும், சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மதம் சார்ந்த நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட காரணங்களால் தொற்று அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். கரோனாவை பொறுத்தவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, நம்ம கடந்த 2 வாரங்களாக நம்ம வந்து ஒரு 2000க்கு ரேஞ்சில் முன்னையும் புண்ணியம் இருந்துகிட்ருக்கோம். தட் இஸ் சண்டே மாதிரி கொஞ்சம் டிப் ஆகும், சாட்டர்டே டிப் ஆகும்னா கொஞ்சம் சற்று குறைவாகும். நமக்கு குறிப்பாக சவால் இருக்கக்கூடியது வந்து சென்னை மற்றும் சுற்றியுள்ள மாவட்டங்களில் இந்த நிகழ்வுகள், பர்டிகுலர்லி நம்மளோட இங்கே கூட்டம் சேரக்கூடிய ரிலீஜியஸாக இருக்கலாம், மத சார்ந்த கூட்டங்களாக இருக்கலாம், இல்லையா நிகழ்ச்சி சார்ந்த கூட்டங்களாக இருக்கலாம், கல்யாணம், இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய செலிப்ரேஷன்ஸ், அதே மாதிரி இந்த ஒர்க் பிளேஸ், பணி செய்யும் இடங்களில் வந்தால் திருப்பி வீடுக்கு வரக்கூடியது. இது சென்னை, செங்கல்பேட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்கள்லாம் அதை கண்காணிக்க சொல்லியிருக்கோம். ஆகம விதிகள் படி அர்ச்சகர்களை நியமிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்ற பதிவுத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 38 திருக்கோவில்களில் அர்ச்சகர்கள் நியமனம் தொடர்பாக ஜூலை 6ஆம் தேதி விளம்பரம் செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
ஆகம விதிகளின்படி அர்ச்சகர்களை நியமிக்க கோரி அகில இந்திய ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்போது இதே கோரிக்கையுடன் தொடரப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் நிலுவையில் உள்ளதால் இந்த வழக்கை அந்த அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என தலைமை வழக்கறிஞர் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இவ்வழக்கை தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்ற பதிவுத்துறைக்கு நீதிபதி அனிதா சுமந்த் உத்தரவிட்டார். இனி மேலும் சில நிகழ்வுகளை சுருக்கமாக காண்போம். பெகாசஸ் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் மத்திய அரசு உறுதியளித்துள்ளதா? சென்னை மாநகராட்சியின் 10 மண்டலங்களில் தெருவிளக்குகளை பராமரிக்க அதிமுக அரசு மேற்கொண்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாகவும் இதன் மூலம் அரசுக்கு 7 கோடி ரூபாய் மீதமாகி உள்ளதாகவும் மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பல கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பாஜகவைச் சேர்ந்த ஹெலிகாப்டர் சகோதரர்களிடம் புரோகிதர் தொழிலில் ஈடுபட்டுள்ள பலர் முதலீடு செய்திருப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். ஹெலிகாப்டர் சகோதரர்களின் அசையும் அசையா சொத்துக்களை விற்று தங்களைப் போல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தர வேண்டும் என்றும் முக்கிய முகவர் வெங்கடேசை ஜாமீனில் விடக்கூடாது என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாகராஜா கோவிலில் பாரம்பரிய நிறை புத்தரசி பூஜை நடைபெற்றது. சுசேந்திரம் தானுமாலய சுவாமி திருக்கோவிலில் வயல்களில் விளைந்த நெற்கதிர்கள் அறுவடை செய்யப்பட்டு சன்னதி தெருவில் உள்ள விநாயகர் கோவிலில் இருந்து ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு சுவாமிக்கு படைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. கோவை மாவட்டம் வெள்ளியங்காடு, மேட்டுப்பாளையம் ஹவுசிங் யூனிட் பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட 3 சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் காவல்துறை துணையுடன் கஞ்சா, பிரவுன் சுகர் விற்பனை அதிகரித்து வருவதாகவும் இதன் விளைவாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. மாவட்டத்தை பற்றி ஆராய்ந்து குற்றச்சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் நடவடிக்கை எடுக்க காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தயாராகும் போது அரசு அவர்களை பணியிட மாற்றம் செய்வதாகவும் கடந்த 3 மாதங்களில் 3 காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. கொரோனா ஊரடங்கு காரணமாக சிலைகள் விற்பனை முடங்கி உள்ளது. இதன் காரணமாக தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கும் நிலை இருப்பதாக மதுரையில் வசிக்கும் வடமாநில சிலை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவை உரிய தடுப்பு நடவடிக்கைகளை பின்பற்றி நடத்த அனுமதி தர வேண்டும் என அரசுக்கு சிலை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். கரூர் அருகே இடுகாட்டு பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் தெரிவித்து ஒரு பிரிவினர் சுடுகாட்டில் இரவு நேரத்தில் தங்கி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீப்பந்தம் ஏற்றி வைத்து விடிய விடிய போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். மதுரை ஆதீன மடத்தின் அறைகளுக்கு வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டு மடத்தில் மறைந்த ஆதீனத்தின் பளிங்கு சிலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. 500 கிலோ எடை கொண்ட இந்த சிலை தம்புரான் ஒருவரால் கடந்த ஆண்டு அருணகிரிநாத ஆதீனத்திடம் வழங்கப்பட்டிருந்தது. சென்னை திருவொற்றியூரில் நிபந்தனை ஜாமீன் கைதி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதி கொலை செய்யப்பட்ட நிகழ்வு சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்த நிலையில் அந்த காட்சிகளின் அடிப்படையில் விசாரித்த போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் மீண்டும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அதிகாலையிலேயே கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபட்டனர். கொரோனா பரவல் காரணமாக கடந்த 1ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை அரசு தடை விதித்தது. கூட்டத்தை தவிர்க்க ஆடி வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிற்றுக்கிழமை தடை நீட்டிக்கப்பட்டது. மேலும் கோவில்களில் தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று மீண்டும் கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசித்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் பெண்ணிடம் தங்க நகைகளை பாலிஷ் செய்து தருவதாக ஏமாற்றிச் சென்ற இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கைது செய்யப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கொரோனாவால் பாதித்தவர்களின் எண்ணிக்கை 6 மற்றும் 5 என்ற எண்ணிக்கையிலேயே உள்ளது. தொழில் நகரமான தூத்துக்குடியில் கொரோனா பாதிப்பு அதிகமாகவே காணப்பட்டது. விழிப்புணர்வு காரணமாக 52% பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதன் காரணமாக தொற்று கட்டுக்குள் வந்ததாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்துள்ள மணலி புதுநகர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு தேவையான நாற்காலி, மேசை, மின்விசிறிகள் உள்ளிட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பள்ளிக்கு சீர்வரிசையாக எடுத்து வந்து மாணவர்களின் பெற்றோர் வழங்கினர். கொரோனா பேரிடர் காலத்திலும் அரசு பள்ளிக்கு தேவையான பொருட்களை வழங்கி சிறப்பித்த பெற்றோர்களை பள்ளி நிர்வாகத்தினர் வெகுவாக பாராட்டினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சூதாட்டத்தில் ஈடுபட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1,42,450 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். கோவை ரயில் நிலையம் எதிரில் உள்ள கோவை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் தேசிய கொடி தலைகீழாக ஏற்றப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுதந்திர பவள விழா பேரணிகள் தேசிய கொடி தலைகீழாக இருந்ததை பார்த்த தொண்டர்கள் உடனடியாக அதனை கம்பத்திலிருந்து இறக்கி சரி செய்து மீண்டும் ஏற்றினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஆடி மாதம் முடிந்ததும் ஐயனார் கோவிலின் உண்டிகளை உடைத்து அதில் இருந்த பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். 2 லட்சம் ரூபாய் வரை கொள்ளை போனதாக கருதப்படும் நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபி அருகே உள்ள சாணார்பதி பகுதியில் இறந்தவரின் உடலை புதைக்க பாதை இல்லாததால் தற்காலிகமாக கழிவுநீர் செல்லும் கீரிப்பள்ளம் ஓடையின் குறுக்கே பாலம் அமைத்து இறந்தவரின் உடலை அடக்கம் செய்யும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இடிக்கப்பட்ட பாலத்தை மீண்டும் ஓடையின் குறுக்கே அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் பலமுறை அரசுக்கு மனு அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பாலம் கட்ட 3 முறைக்கு மேல் பூமி பூஜை செய்துவிட்டு பணிகளை இன்று வரை தொடங்கவில்லை என்றும் ஊர் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். 120க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 600க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். சேலத்தில் தேஜஸ் என்ற 3 வயது குழந்தையின் நினைவாற்றல் அனைவரையும் வியக்க வைத்துள்ளது. 82 நாடுகளின் தேசிய கொடிகளை பார்த்து நாடுகளின் பெயர்களை சொல்லி குழந்தை நிகழ்த்தியுள்ள உலக சாதனைக்கு பாராட்டுகள் குவிக்கின்றன. நாள்தோறும் 10 நிமிடம் மட்டுமே பயிற்சி கொடுப்பதாகவும் ஆர்வமும் நினைவாற்றலும் சாதனைக்கு வழிவகுத்திருப்பதாகவும் குழந்தையின் தாயார் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்தனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் கோவை தெற்கு தாலுகா அலுவலகத்தில் உள்ள காமராஜ் பவனில் மாநில செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் தலைமையிலான காங்கிரசார் தேசிய கொடி ஏற்றினர். அப்போது சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் கூடியது, கொரோனா நோய் தொற்று காலத்தில் சமூக இடைவெளி கடைபிடிக்காதது மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக ஊர்வலமாக சென்றது போன்ற 3 இனம் சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. புதிய குடியிருப்புகளை கட்டி முடிக்கும் வரை தரமான தற்காலிக குடியிருப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என குடிசை மாற்று வாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. புதிதாக கட்டப்பட்ட வீடுகளுக்கு 1,50,000 பணம் செலுத்தினால்தான் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், நிபந்தனையின்றி பயனாளர்களுக்கு உடனடியாக வீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி குடிசை மாற்று வாரிய குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகத்தில் மனு தரப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் செபாஸ்டின் குடிசை மாற்று குடியிருப்புகளின் பராமரிப்பை தனியாரிடம் வழங்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். இன்றைக்கி அந்த மக்களை அவங்க இருந்த வீட்டை விட்டு வெளியேற்றிட்டு இன்றைக்கி 1,50,000 லட்சம் கொடுத்தா தான் வீடு அப்படிங்கிறத நாங்கள் முறையிட்டோம். போன அரசாங்கம் தவறு பண்ணிட்டாங்க, நீங்கள் இந்த அரசாங்கம் மக்களுக்காக இருக்குதுன்றத இன்றைக்கும் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கையை அரசுக்கு தெரிவிங்க. போன அரசாங்கம் போட்ட அந்த 1,50,000 ரூபா ஜிஓவை ரத்து செய்யுங்க. குடிசை மாற்று வாரியம்
பராமரிப்பு பொறுப்பை அவங்க கைவிடக்கூடாது. பராமரிப்பு பொறுப்பை வந்து அவங்க தான் நடத்தணும். இப்படிலாம் எம்டி கிட்ட வந்து நாங்கள் இப்போ பேசணும். எம்டி வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து என்னென்னா ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிலைமையை வந்து நான் வந்து அரசாங்கத்துக்கும் தெரிவிக்கிறேன்றதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குவோரை உற்சாகப்படுத்த தமிழக காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூடுதல் டிஜிபி ஜெயந்த் முரளி தெரிவித்துள்ளார். ஹரியானாவில் நடைபெற்ற 68வது அனைத்திந்திய காவலர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் சார்பில் பங்கேற்று விருதுகளை வென்ற காவல்துறையைச் சேர்ந்த வீரர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆயுதப்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், பளு தூக்குதல் என பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வென்றவர்களுக்கு காசோலை மற்றும் சான்றிதழ்களை கூடுதல் டிஜிபி ஜெயந்த் முரளி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்கும் வீரர்களுக்கு தமிழக காவல்துறை சார்பில் சிறப்பான விதத்தில் ஊக்குவித்து சிறப்பிக்க சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து விளையாடுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நாங்கள் வந்து நான் சொன்னது போல் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கோச் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கோச் வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அருமையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருக்குது. அது தவிர மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நாங்கள் சில ப்ரப்போசல் எல்லாம் அரசுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அந்த ப்ரப்போசல் வந்து விரைவில் வந்து அது நிறைவேற்படும். ஸோ அதோட வந்து நம்ம ஃபெசிலிட்டிஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு மோடி இன்று தனது இல்லத்தில் காலை விருந்து வழங்கினார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் 1 தங்கம், 2 வெள்ளி, 4 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை இந்தியா வென்றது. இதையடுத்து ஒலிம்பிக்ஸ் தரவரிசை பட்டியலில் இந்தியா 48ஆம் இடத்தை பிடித்தது. சுதந்திர தின விழாவில் இந்திய ஒலிம்பிக்ஸ் வீரர்களை புகழ்ந்து உரையாற்றிய பிரதமர் அவர்களை நினைத்து நாடே பெருமை கொள்வதாக தெரிவித்தார். மேலும் டெல்லி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தமது இல்லத்தில் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பிரதமர் திரு மோடி இன்று காலை விருந்தளித்தார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தொடர்ந்து ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதி தர வேண்டி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தொடர்ந்து ஆக்சிஜன் தயாரிக்க அனுமதி தர வேண்டும் என கடந்த மாதம் 27ஆம் தேதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இதனை ரத்து செய்ய கோரியும் விசாரணை மேற்கொள்ள இடைக்கால தடை விதிக்க கோரியும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி திரு இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பதியப்பட்ட வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. மேலும் வழக்கு குறித்து சிப்காட் மற்றும் புதியம்புதூர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். நீலகிரி, கோவை மற்றும் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு மத்திய மேற்கு, தென்கிழக்கு மற்றும் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள், குமரி, மன்னார் வளைகுடா தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாற்று இடம் வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதியில் கடைகளை அடைத்து குடும்பத்தோடு வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாநகர் பகுதிக்குட்பட்ட பாளையங்கோட்டை பகுதியில் 550க்கும் மேற்பட்ட காய்கறி, மளிகை கடைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் மார்க்கெட் பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கடைகளை இடித்து நவீனப்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மேலும் அங்குள்ள கடைகளுக்கு பதிலாக மாற்று இடம் தருவதாக மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாற்று இடம் வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதி கடை உரிமையாளர்கள், ஊழியர்கள் குடும்பத்தோடு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாற்று இடம் வழங்கும் வரை போராட்டம் தொடரும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்தனர்.
தொடர்ந்து இணைந்தீர்கள் ஜெயா ப்ளஸ் செய்தி சேனலுடன்.